ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய இன்றைய இறைவாக்கு சமாரிய பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த சமாரிய பெண்ணை சந்திப்பதன் வழியாய் அந்த பெண்ணினுடைய வாழ்வில் இயேசு ஒளியை ஏற்றுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பெண் தன்னுடைய மீட்பரை காணுகின்ற பேற்றை பெறுகிறார். ஒவ்வொரு பகுதியாக யூதனுக்கும் சமாரியனுக்கும் இடைவெளி இருக்கிறது என்பதை ஆரம்பித்து, ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வழிபட வேண்டும் என்பதை சொல்லி, அந்த ஆவியிலும் உண்மையிலும் பார்க்கின்ற கடவுள் நான் தான் என்பதை வெளிப்படுத்தியதும், அந்த வெளிப்பாடு அந்த பெண்ணினுடைய உள் ஆழத்திற்கு சென்று அவருடைய பாவங்களை தொட்டு அவரை உண்மை நிலைக்கு வரவழைத்து மீட்பரை காணுகின்ற பாக்கியத்தை பெறுகிறார். அந்த பெண்மணி தன் பாவங்கள் தொடப்படுகின்ற போது, தன் குற்றங்கள் தொடப்படுகின்ற போது உண்மை நிலைக்கு மனிதன் வருகிறான். உண்மை நிலைக்கு வருகின்ற போது கடவுளை பார்க்கிறான் மனிதன். இந்த ஒரு நிகழ்வைதான் இயேசுவும் சமாரிய பெண்ணும் சந்திப்பதில் நாம் பார்க்கிறோம். சமாரிய பெண்ணின் வழியாய் இன்றும் நாம் எகிப்திலிருந்து வெளிவர அழைக்கப்படுகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர அழைக்கப்படுகிறோம். விடுதலை பயண நூலில் இன்றைய முதல் வாசகத்தில், எகிப்திலிருந்து எங்களை எதற்காக கூட்டி வந்தீர்? இந்த மெரிபாவிலும் மாசாவிலும் நாங்கள் அழிந்தொழிய கூட்டு வந்தீரா? தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. ஓங்கிய புயத்தினாலும் வலிமை மிகுந்த கரத்தினாலும் கடவுள் அந்த மனிதர்களை தாங்கி வருகிறார். இன்று நம்மையும் தாங்கி வருகிறார். ஆனால் பசியோடும் பிரச்சனைகளையும் சந்திக்கின்ற போது ஏன் விடுதலை பெற்றோம் என்ற ஒரு நிலையில் நாமும் இருந்து விடுகிறோம். ஆண்டவர் செய்த அரும்பெரும் காரியங்கள் எல்லாம் மறந்து போய்விடுகின்றன. இன்றும் ஆண்டவர் நம்மோடு அமர்ந்து பேசுகிறார். எகிப்திலிருந்து வெளியே வா. வெளியே வந்தால் சாதாரண குச்சியினால் பாறையை தட்டினால் தண்ணீர் வருகின்ற கடவுளின் சக்தியை காண்பாய். அந்த தண்ணீர் இயேசுவின் இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற தண்ணீர். அந்த தண்ணீரை நீர் சுவைக்கலாம். உனக்கு தாகம் எடுக்காது. எனவே எகிப்திலிருந்து வர வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இன்றும் ஆண்டவர் கூப்பிடுகிறார். இந்த பெண்மணியை பாசத்தோடும் மரியாதையோடும் கடவுளின் மீட்பரை காணுகின்ற ஒரு வாய்ப்பை தந்தார் ஆண்டவர். பெண்களை மதிக்கின்ற ஒரு வாய்ப்பை தந்தார். பெண்களை மதிக்க வேண்டும் என்று இன்று அகில உலக பெண்கள் தினத்தில் நாமும் அழைக்கப்படுகிறோம். பெண்களை போற்றுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய ஆன்மீக பாதையில் எகிப்திலிருந்து வெளிவருவோம். மீட்பரை பார்த்து, ஆண்டவரே உண்மையான தண்ணீரை எனக்கும் தாரும் என்று நாம் ஜெபிக்க முடியும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உமது அருளும் ஆற்றலும்
உமது வல்லமையும் சக்தியும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களோடு தங்கும் ஆண்டவரே. உமது பாதைகளில் நாங்கள் நடக்க, உமது உண்மையான பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு வரம் தாரும். எப்போதும் நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழவும் உமது திருமுன்னிலையில் நிலைத்திருக்கும் வரம் தாரும் ஆண்டவரே. உம் அருகில் அமர்ந்து உமது பேச்சை கேட்கவும், எங்களுடைய அடிமைத்தனத்தை, பாவநிலையை, எங்களுடைய எகிப்தை நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு எங்களுடைய நடைமுறை பாவனையினால், எங்களுடைய பயணத்தினால், எங்களுடைய பாலைவனத்தை கடந்து வருவதனால் உமது உண்மையான தண்ணீரை, தரிசனத்தை காண வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் இயேசுவே. அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.